கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து கால தியானத்துல தொடர்ச்சியாக எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்திய காரியங்களிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இருதயத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். நம்ம உலகத்துல எதையோ பக்குவப்படுத்தி வைக்கிறங்க. சில நேரங்களில சில தானியங்களை பக்குவப்படுத்தி வைக்கிறோம், சில கோதுமையை பக்குவப்படுத்தி வைக்கிறோம், ஏதோ காரியங்கள்ல நம்ம பக்குவப்படுத்தி வைக்கிறோம். ஆனா நம்ம இருதய பக்குவம் இல்லாமல் இருப்பதனால சில அசம்பாவிதங்கள் நடந்துருது, இழப்புகள் கூட நடந்து விடுகிறது. ஆனா இங்க எஸ்ரா எதற்காக இருதயத்தை பக்குவப்படுத்தினார்னா, கர்த்தருடைய கட்டளைகளையும் அவருடைய நீதி நியாயங்களையும் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பக்குவப்படுத்தி இருந்தாராம். தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதை குறித்து, நம்மளுடைய இருதயம் அந்த இரத்தத்தின் மூலமாய் கரைய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே கரையும் இருதயம் என்கின்ற ஒரு தலைப்பில பார்த்து வருகிறோம். இயேசுவினுடைய இரத்தம் தலையில இருந்து ஆரம்பித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி சரீரத்துல வெளிப்படுகிறது. முதலாக கெத்செமனே தோட்டத்துல வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணினாரு. வேர்வையின் பெருந்துளிகளாய் இரத்தமாய் சிந்தியது. இரண்டாவது, ஒரு முட்கிரீடத்தை உண்டாக்கி அவர் தலையில மாட்டி கோலினாலே அந்த முட்கிரீடத்தை குத்துனாங்க. உடனே அந்த முள் கண்களுக்குள்ள உள்ள போய் கண்களிலிருந்து ரத்தம் வெளிவந்தது. அடுத்து இந்த தார் கோலை வைத்து அவருடைய கன்னத்துல குத்தி, நியாயாதிபதியின் கன்னத்தில் குத்தினார்கள்னு கன்னத்துல குத்தி ரத்தத்தை எடுத்தாங்கன்னு. நேற்றைய தினத்துல தாடை மயிரை பிடுங்கி அவருடைய ரத்தத்தை எடுத்து அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துல தெளித்ததுனால ஆசாரியனுடைய வாயில் அறிவை தேடுவார்கள் என்பதற்காக, உங்களை என்னையும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் மாறுவதற்காக மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவர் ரத்தத்தை தெளித்தார் என்று நம்ம பார்த்தோம். இந்த நாளிலும் கூட இயேசுவினுடைய இன்னொரு இடத்தில் வெளிப்பட்ட இந்த ரத்தத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 50வது அதிகாரம் 6வது வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குறலுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன். அவமானத்திற்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் அப்படிங்கிறார். அப்ப இயேசு அடிக்கிறவங்களை பார்த்து பயந்து ஓடல. ஆனா ஒரு இடத்துல அவரை அடிக்கிற போது ஏன் என்னை அடித்தீர்கள் என்று கேட்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 18வது அதிகாரம் 23வது வசனத்துல அடிக்கிறவனுக்கு முதுகை கொடுக்கிற ஆண்டவர் இங்க அடிக்கிறவனை பார்த்து ஏன் என்னை அடிக்கிறாய், நான் அநியாயமாய் பேசினது உண்டானால் ஒப்புவி அப்படிங்கிறார். 23வது வசனம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 18வது அதிகாரம். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி, நான் தகுதியாய் பேசினேன் என்னால் என்னை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார். அதாவது வேதவசனம் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியர்கள் இயேசுவின் இடத்திலும் அவருடைய சீசர்களிடத்திலும் போதகரை குறித்து விசாரித்தான். இயேசு யாரு, இயேசுவினுடைய போதனை என்ன, இயேசுவே உம்முடைய சீசர்கள் யாரு, உம்முடைய சீசர்கள் எங்க இருக்கிறாங்க என்று சொல்லி இயேசுவின் இடத்துல விசாரித்த போது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்தில் உடனே பேசினேன்,
ஜெபாலயங்களிலும் யூதர்கள் எல்லோரும் கூடியிருக்க தேவாலயங்களிலும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்தில் நான் ஒன்றும் பேசவில்லை. நீ என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதென்ன? நான் சொன்னவைகளை எவைகளையோ கேட்டவர்களிடத்தில் விசாரியும். நான் பேசினவைகள் அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றான். இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். அதாவது ஆசாரியன் கேட்கிறாரு, நீ பேசினது என்ன? நீ என்ன ஜனங்களுக்கு உபதேசித்த? நீ ஜனங்களிடத்துல உபதேசித்த அந்த உபதேசத்தை இப்ப எங்களிடத்துல சொல்ல. அது மாத்திரமல்ல, எத்தனை சீசர்களை உருவாக்கின, அந்த சீசர்கள் எல்லாம் இப்பொழுது எங்க இருக்கிறார்கள் என்று கேட்டதுல இயேசு என்ன உத்தரவு கொடுக்கிறார்னா, ஏதோ போய் நான் ஒரு குகைக்குள்ள வைத்தோம் அல்லது ஏதோ ஒரு மலைகளுக்குள்ள வைத்தோம், ஒரு தீவிரவாத இயக்கத்தை உருவாக்குற மாதிரி, ஒரு டெரரிஸ்டை உருவாக்குற மாதிரி ஒரு கூட்ட மக்களை மறைமுகமா போய் நான் உருவாக்கி இருந்தேன்னா நீ என்னிடத்துல இப்படி விசாரிக்கலாம். நான் தேவாலயத்துலதான் உபதேசித்துட்டு இருந்தேன். ஜனங்கள் எல்லாம் கூடி கூடி வந்து என்னுடைய உபதேசத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. எருசலேமுக்கு மறைவாக நான் ஒன்றுமே செய்யல. அப்படி இருக்குமானா நீங்களும் இந்த உபதேசத்தை, அநேக உபதேசங்களை அநேகரை வைத்து வேவு பார்க்கும்படியாய் அனுப்பியும் கேட்டீங்க. இப்ப நீங்கள் மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன என்று இயேசு சொன்ன மாத்திரத்துல அந்த ஆசாரியன் அமைதியா இருக்கிற பாருங்க. போர் சேவகன் கன்னத்துல ஓங்கி ஒரு அறைய விட்டு, ஆசாரியனிடத்துல நீ இப்படியா பேசுற? சார், இவர் இல்லைன்னா ஆசாரியனே இல்ல சார், இவர் தான் மிக பிரதான ஆசாரியன். உலகத்தின் ஆசாரியன்கள்லாம் ஆரோனுடைய முறைமையில வந்து ஏதோ ஒரு ஆடு செத்து ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்துட்டு தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறாங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல கூட அநேக இடரல்கள் இருக்குது, அநேக விதமான மாறுதலான காரியங்கள் இருக்குது. அதுக்கு போயிட்டு வருவதற்கு கூட இவர்களுக்கு ஒரு ஆட்டினுடைய ரத்தம் தேவைப்படுது. ஆனா இவர் மகா பிரதான ஆசாரியனாய் சொந்த ரத்தத்தை இந்த பூமியில சிந்தி, இந்த சொந்த ரத்தம் இப்படித்தான் சிந்த வேண்டும் என்று பரலோகத்துல தீர்மானித்து, பரலோகத்திற்கு இந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போகிற பிரதான ஆசாரியன், அந்த ஆசாரியனை கன்னத்துல ஓங்கி அறைந்த போதுதான் இயேசு கேட்கிறாரு, நான் தவறுதலா பேசினது என்ன? நீ அடிக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. ஒருத்தர் தப்பா பேசினா அடிக்கலாம். நான் அவரு கேட்டதுக்கு ஆன்சர் கொடுத்தேன், அவர் இதுக்கு ஒரு பதில் சொல்ல, நீ ஏன் என்னை அடித்தாய் அப்படிங்கிற. அதாவது அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்தலம் இருக்குதுங்க, விசாரணைக்குன்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. உலகத்திலேயே பாருங்க, சில நாட்கள் காவலில் எடுத்து அவர்களை விசாரித்தார்கள் இருக்கும். காவல்ல எடுத்து விசாரிக்கிற விசாரணை வேற. ஆனா அந்த காவலில் எடுத்து விசாரிக்கிறதற்கு ஒரு நீதிபதியினுடைய உத்தரவு வேணும். ஒரு கோர்ட்டு எனப்பட்டதுல ஆப்போசிட் பார்ட்டி இருப்பாங்க, குற்றம் சாட்டப்பட்ட பார்ட்டி இருப்பாங்க, ஆப்போசிட் பார்ட்டிக்குரிய வக்கீலும் இருப்பாங்க, குற்றம் சாட்டப்பட்டவருடைய வக்கீலும் இருப்பாங்க. இங்க வந்து வாய்மையே வெல்லும். இங்க அடிக்கிறதற்கு கோர்ட்ல எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஏது ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிறாருன்னா, இவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் ஒரு நாள் பூமிக்கு வரப்போறார். அப்ப நீதிமன்றத்தை இவர் கனம் பண்றார், இவர் மதிக்கிறார். ஒரு நீதிமன்றத்துல ஒரு போர் சேவகன் ஒரு குற்றவாளியா இருந்தா கூட அவனை அடிப்பதற்கு ரைச்சஸ் கிடையாது. அப்ப ஆண்டவர் இங்கே கேட்கிறாரு, என்னை நாம் மறுதர உத்தரவு சொல்லி இருந்தா ஏன் என்னை அடிக்கிற அப்படிங்கிறார். அப்ப யாரை அடிக்கலாம், எப்ப அடிக்கலாம் அப்படின்னா, ஞானி நீதிமொழிகள்ல எழுதுறாரு, 17வது நீதிமொழிகளின் புஸ்தகம் 26வது வசனத்துல, நீதிமானை தண்டம் பிடிக்கிறதும் நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதி அல்ல. அப்ப அடிக்கிறது யாரு அடிக்கலாம்னா, பிரபுவை போய், நியாயம் செய்கிற பிரபுவை போய் அடிக்கிறது தகுதி அல்ல, அது ஒரு நல்ல காரியமே இல்லைங்கிற. அப்ப யாரை அடிக்கலாம்? அது 19வது அதிகாரத்தினுடைய 29வது வசனம் சொல்லுகிறது, பரியாசக்காரனுக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமா இருக்கு. ஒருத்த வந்து கிண்டல் பண்றான்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். அல்லது
பரியாசம் பண்றான், மூடத்தனமான ஏதோ ஒரு காரியம் சொல்றான்னா அவனை முதுகுல அடிக்கணும்னு மூடனுக்குத்தான் முதுகடியில கொடுக்கலாம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதே 26வது அதிகாரத்துல கூட நீதிமொழிகளின் புஸ்தகத்துல ஞானி சொல்றாரு, 26வது அதிகாரம் 3வது வசனத்துல, குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. யார் முதுகுல அடிக்கணும்னா மூடனுடைய முதுகுல அடிக்கணுமாமா. இதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலையும் சொல்றார். 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, புத்திமானுடைய உதடுகள் விளங்குவது ஞானம், மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. அப்ப மூடன் மதிகேடன் இந்த முட்டாள்களுக்குத்தான் முதுகுல வச்சு அடியோ அடின்னு அடிக்கணும் பாருங்க. அடிச்சுதான் அவன் மூடத்தனத்திலிருந்து அவனை வெளியில கொண்டு வரணும்னு ஞானி எழுதுறார். ஆனா இயேசு எந்த மூடத்தனமான காரியமுமே செய்யல. ஆனா அடிக்கிறவனுக்கு இவர் தன்னுடைய முதுகை காண்பித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவினுடைய முதுகுல அடித்து அவரை தோலை பிச்சை எடுத்து அந்த முதுகுல இருந்து எல்லா ரத்தமும் வெளியே வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அடிமைத்தனம் எந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுனா முதுகுல தான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு சொல்ல போனா முதுகுல தான் ஆளுகையே செய்யுது. ஒரு மனிதனுக்குரிய அடிமை, அந்த ஆளுகை செய்கிறவன் அதன் மேல ஏறி சவாரி செய்வாங்களாமா. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது, குதிரைக்கு கடிவாளமோ கழுதைக்கு ஒரு காரியத்தோடு மூடனை சொல்றாரு. அப்ப குதிரையின் மேல முதுகு மேலதான் உட்காரி வைத்துட்டு அந்த முதலாளி சவாரி செய்வார். கழுதையில பாருங்க அந்த முதுகு மேலதான் புதிய வைத்து அதை நடத்துவாங்க. அப்போ மூடன் ஒரு அடிமையா இருக்கிறான். அந்த அடிமைக்கு முதுகுல தான் என்ன வைக்கப்படுதுன்னா பாரம் வைக்கப்படுது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகிற முன்னாடி எகிப்து தேசத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, யாத்ராம புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து அந்த எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலே வெளியே போனபோது எபிரேயர் மனுஷரில் இருவர் சண்டை பண்ணுகிறதை அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்றான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயரை எகிப்திய அடிமையாக கொண்டாங்களாமா. அடிமைனா எப்பேற்பட்ட ஒரு அடிமைத்தனம்னா, இதே யாத்ராம புஸ்தகத்தினுடைய 6வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு உங்களை என் ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறிவீர்கள் என்றார். அதாவது எகிப்தியர் சுமத்தின சுமைகள் கடன் சுமைகள் மாதிரிங்க, அல்லது இன்னி சொல்ல போனா ஒரு அடிமை சுகம் மாதிரி. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையாமா. அப்போ ஒருத்தருக்கு கடன் வாங்கிட்டான் அப்படின்னா அவன் என்னென்னமெல்லாம் சொல்றானோ அதுக்கு எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். எப்படி எலிசாவின் நாட்கள்ல ஒரு விதவை
கடன் கொடுத்தவன் 2 பிள்ளைகளை தூக்கிட்டு போக வந்திருக்கிறான்னு கதர்னாங்க. அந்த அம்மானால அந்த பிள்ளைகளை காப்பாற்ற முடியல. காரணம் என்ன? அவங்க கணவனார் வாங்கி வைத்த கடன். இதுதான் பின்னாடி முதுகுல அமுத்தி நிக்குது. இதுல இருந்து விடுதலை ஆவதற்கு என்ன செய்வது? இன்னைக்கு எத்தனையோ பேருங்க, இயேசு ஒரு நாள் கடல்ல நடந்தாருங்க. பேதுருவும் அதே மாதிரி பார்த்து கடல்ல நடந்தார். ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் கடல்ல நடக்கிறோமோ இல்லையோ கடன்ல தான் நடக்கிறோம். அந்த கடன் சுமை ஒவ்வொரு மனுஷனையும் நிமிர முடியாதபடி அமுத்தி ஒரு வேற எந்த காரியத்திற்காகவும் அவனால பிரயாசப்பட முடியாதபடி அவனை ஓவர்லோடு பண்ணி கொண்டு இருக்குது. வட்டி குட்டி வட்டி போட்டு, சார் நாங்க 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினோம் சார், அந்த கடன் இன்றைக்கு 10 லட்சமா மாறி இருக்குது. இதுக்கு மாசம் நாங்கள் வட்டி கட்டிட்டு தான் இருக்கிறோம். வட்டி கட்டியும் கூட இதுல இருந்து எங்களால விடுதலை ஆக முடியாது. இதுதாங்க ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு காரியம். அதாவது போதை கூட பாருங்க, ஆல்கஹால் குடிக்கிற வரைக்கும் தான் அந்த போதை இருக்கும். ஆனா கடன் அப்படி கிடையாது. அணுவா ரத்த அணுக்களை உறிஞ்சி அணுவா அந்த மனுஷனை மேலேறி வர முடியாதபடி கடன் பாரத்தினால அநேகர் தற்கொலை பண்ணி கொள்றதுக்கு காரணமே என்னன்னா, இது ஒரு விதமான அடிமைத்தனத்தின் நுகம். இந்த எகிப்து தேசத்துல இந்த இஸ்ரவேலின் மக்கள் நாலாவிதங்களிலும் அவங்க செய்த வேலைக்கு ஏகப்பட்ட சம்பளம் வந்திருக்கணும், ஏகப்பட்ட காரியங்கள் வந்திருக்கணும். ஆனா அவங்க எகிப்துக்குள்ள உள்ள இருந்ததுனால இந்த பார்வோன் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வருமானத்தை எல்லாம் பிடித்து கடைசியா நீங்க எகிப்துல குடியிருக்கிறதுக்கு டாக்ஸி கட்டணும், வீட்டுக்கு டாக்ஸி கட்டணும், கரண்ட் வரி கட்டணும், தண்ணி வரி கட்டணும், ரோடு வரி கட்டணும், வாகன வரி கட்டணும். இவன் சம்பாதிச்ச எல்லாத்தையும் வரியில வாங்கிட்டு கடைசியா சாப்பிட முடியாதபடிக்கு இருந்த போது இவர்கள் வரிக்காகவும் வேலை செய்துட்டு இவர்கள் சாப்பாட்டிற்காகவும் வேலை செய்து கொண்டிருந்தாங்களாம். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ரவேலருடைய ஜீவனையே அவன் கசப்பாக்கினான். நம்ம எதுவும் அடிமைத்தனம். இவங்க முதுகுல தாங்க எல்லா கற்களையும் சுமந்திருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்துக்காக இந்த இஸ்ரவேலர் முதுகுல கல்லுகளை சுமந்து அந்த பிரமேடுகளை கட்டி இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு இஸ்ரவேலனுடைய முதுகலையும் இவர்கள் அடிமைத்தனத்துல பட்ட நிமிரவே முடியாத அளவுக்கு பாரங்கள் அமுத்தி இருக்குது. இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து நான் விடுதலை ஆக்குவேன். அந்த விடுதலையாக்குவேன் வந்த போது எவ்வளவோ அற்புதம் வந்ததுங்க, எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவர் செய்த போதும் பார்வோன் அவர்களை விடுதலையாக்கல. எப்ப இஸ்ரவேலருக்கு இந்த நுகத்திலிருந்து விடுதலை வந்ததுன்னா, இந்த முதுகிலிருந்து விடுதலை கிடைச்சதுன்னா, இந்த இஸ்ரவேலருக்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலியாகி அது தோல் உரிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் சிந்தி, அதனுடைய ரத்தம் இஸ்ரவேலுடைய வீடுகளின் நிலக்கால்கள்ல பூசப்பட்டு அதனுடைய மாம்சத்தை பஸ்காவாய் அனுசரித்தாங்களோ, இந்த ஆடு வந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த நுகத்திலிருந்தே விடுதலையாச்சு. இந்த நுகத்திலிருந்தே விடுதலையாகி இவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் வாக்குத்தத்த தேசமாகிய கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார். இந்த கானான் தேசத்துல போய் சேர்ந்த இஸ்ரவேலர் குறிப்பிட்ட கால வரைக்கும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கின தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருந்தாங்க. ஆனா காலங்கள் மாறுது, தேசத்தின் மக்களை போல மாறி மாறி கடைசியா ஒரு ஸ்டேஜ் வந்த போது எங்களை ஆட்சி செய்வதற்குரிய ராஜாக்கள் வேண்டும் என்று போராடுறாங்க. அந்த நாட்கள்ல சாமுவேல் நியாயாதிபதியா இருக்கிறாரு. இஸ்ரவேலை சாமுவேல் நியாய விசாரிச்சிட்டு இருக்கிறாரு. ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டது சாமுவேலுக்கு இருதயத்துக்கு துக்கமா இருக்குது. துக்கமா இருக்கிற அந்த நேரத்துலதான் கர்த்தர் சாமுவேல்கிட்ட வந்து சொல்றாரு, ஜனங்கள் உன்னை புறக்கணிக்கல சாமுவேல், அவங்க உன்னை நியமிச்ச என்ன புறக்கணிச்சுட்டாங்க அப்படிங்கிறார். அதுபோல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் நியமிக்கப்பட்ட மக்களை நீங்க அள வைத்தீங்கன்னு வைங்களேன், ஒருவேளை தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், ஊழியக்காரரா இருக்கலாம், தேவன் அவங்களை நியமித்து வைத்திருக்கிற போது அவங்க எனக்கு வேண்டாம், எனக்கு ஃபேவரான எல்லார போல நான் இருக்கணும்னு நினைச்சு
இதை நம்ம நிராகரிக்கும் போது நாம அவங்களை நிராகரிக்கல, அவங்களை ஏற்படுத்தி வைத்த கர்த்தரையே நிராகரிக்கிறோம். அதனால நம்மளை வழிநடத்துகிறவர்கள் நம்மளை துக்கத்தோட வழி நடத்தக்கூடாதுங்க, நம்மளை சந்தோஷமா வழி நடத்தணும். இந்த சாமுவேல் இடத்துல கர்த்தரே சொல்றாரு, நீ ஏன் துக்கமா இருக்கிற? உன்னை ஜனங்கள் புறக்கணிக்கல, என்னை புறக்கணித்தாங்க, அவர்கள் கேட்டபடியே ராஜாவை கொடுனாங்க. இப்ப முதல்ல தேசத்தின் மக்களை போல ராஜா வந்தாங்க. அதற்கப்புறம் தேவனே தன் இருதயத்துக்கு ஏற்ற தாவீதை ராஜாவாக்கினாரு. அதுக்கப்புறம் தாவீதுக்கு அப்புறம் ஒரு சாலமோன்னு ஒருத்தர் பிறந்தாருங்க. அந்த சாலமோனை கொண்டு தேவாலயம் கட்டப்படணும்னு தேவன் ஒரு திட்டம் வச்சாரு. சாலமோனுக்கு அப்புறம் சாலமோனுடைய பிள்ளைகள் ஒரு லேயர் பிரிஞ்சு எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜ்யம் தாறுமாறா மாறிடுச்சுங்க. இப்ப தாறுமாறா மாறினதுக்கு அப்புறம் தேவாலயத்தின் நிலைமை, அதாவது இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமையாய் போகிறதுக்கு முன்னாடி வெளியில இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தேவாலயம் அப்படியே மின்னிக்கிட்டு இருக்குது. விளக்கு எரியுது, சுகந்த வாசனை கொடுக்கறாங்க, ஆடு வருது, ஆசாரியன் இருக்கிறான், எல்லாம் தெரியுது. ஆனா ஆலயத்துக்கு உள்ள போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு அருவருப்பு நடந்து கொண்டு இருக்குதுங்க. அது என்ன அருவருப்பு நடந்து கொண்டு இருந்ததுன்னா, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 8வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எசேக்கியேலை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கூட்டி கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துல செய்யப்படுகிற சில அருவருப்புகளை காண்பிக்கிறாரு. 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலையும் 17வது வசனத்திலையும் பார்க்கிறோம், என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். பாருங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முதுக காமிச்சிட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி உதிக்கிற சூரியனை கும்பிட்டு கொண்டிருந்தாங்களாமா. அது ஆட்கள் எத்தனை பேர்னா கிட்டத்தட்ட 25 புருஷர்கள். சார், இயேசுவினுடைய முதுகுல அடிச்சு ரத்தம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்க தேவாலயத்துக்குள்ள ஆசாரியர்களும் கூட சொல்லப்படல, புருஷர்கள், அவங்க பேர் சொல்லப்படல. அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய வேலை ஒன்று வருகிற போது கட்டாயம் பாருங்க, ஒரு நல்ல காரியமா இருக்கலாம், கெட்ட காரியமா இருக்கலாம், அதன் பின்னணியில தேவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் இருக்கும். சும்மா தூக்கி இஸ்ரவேலரை பாபிலோனின் கையில் அடிமையா கொண்டு போய் விடல. சும்மா தூக்கி அன்றைக்கு மொர்தெகாய பாபிலோன் தேசத்துல பெரிய மாகாணத்துல உட்கார வச்சு அழகுபடுத்தவும் இல்லை. அங்க அவர் செய்த நற்கிரியை அவருக்கு வளர்ந்து கொண்டே இருந்தது. இங்கே இவர்கள் செய்த துர்க்கிரிகைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப பாவம் பூரணமாகும் போதுதான் மரணம் சம்பவிக்குதுங்க. அந்த நாட்களில கூட கானானியர்களுடைய அக்கிரமம் பூரணமானதுனாலதான் கானான் தேசத்திலிருந்தே கர்த்தர் அவர்களை கக்கி போடும்படியாய் செய்தார். அப்ப இஸ்ரவேலருடைய ஆலய ஒழுங்கு முறைகள் பாருங்க, கிட்டத்தட்ட 25 பேர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பரிசுத்த தேவனுக்கு முதுகை காண்பித்துட்டு படைத்த சூரியனை நமஸ்கரித்து கொண்டு இருந்தார்கள். இது தவறுதல் என்று சொல்லி தேவன் எத்தனையோ தடவை எச்சரித்தாராமாங்க. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 32வது அதிகாரத்தின் 32வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள், நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவி கொடாமற் போனார்கள். அவர்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படி தங்கள் அருவருப்புகளை அதிலே வைத்தார்கள். இதுதான் கர்த்தர் எவ்வளவோ சொன்னார், ஆனா கேட்கல. ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.
அன்றைக்கு யோசுவாவின் இடத்துல எப்படி எரிகோ பட்டணத்திலிருந்து எடுக்கப்படுகிறது அத்தனையும் கர்த்தருக்குரியது. அதுல எதையும் சாபத்தீடானதை எடுக்காதீங்க, அதை எடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காதுங்கிற மாதிரி சொன்னார். ஆனா அதுல ஆகான் எனப்பட்டவன் ஒருத்தை எடுத்ததுனால இவர்களுடைய ஜீவியம் என்ன ஆயிடுச்சுன்னா, சத்துருக்கள் இவங்களுக்கு முதுகு காட்டிட்டு ஓடக்கூடிய ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். யாத்ராம புஸ்தகத்தினுடைய 23வது அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது. யாத்ராம புஸ்தகம் 23வது அதிகாரம் 27வது வசனத்துல, எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லோரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். இப்ப கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? சத்துரு உன்னை பார்த்து ஓடுவான். உனக்காக நீ யுத்தம் பண்ண வேண்டாம், இயற்கையாய் குளவிகளை வைத்து நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீ என்னுடையவன் என்பதை கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தாரு. ஆனா யோசுவாவின் புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரம் 8லிருந்து 12 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆயி பட்டணத்து மக்கள் இஸ்ரவேலரை துரத்துறாங்க. அதாவது இதுவரைக்கும் இஸ்ரவேலர் துரத்தி எல்லாம் ஓடிட்டு இருந்தாங்க. இந்த ஆயி பட்டணத்து மக்கள் இஸ்ரவேலை துரத்தி கிட்டத்தட்ட 35 பேரை வெட்டிய கொன்னுட்டாங்க. அப்ப இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின்படி அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதுனாலதான். இதனாலதான் கர்த்தர் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லிய காரியத்தின்படி நீங்க செய்யாம போனதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இதை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 17வது வசனத்துல சொல்றாரு, கொண்டல் காற்று பறக்கடிக்குமாற் போல் நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பறக்கடிப்பேன். அவர்களுடைய ஆபத்து நாளில் என் முகத்தை அல்ல என் முதுகையே அவர்களுக்கு காட்டுவேன் என்று சொல் என்றார். நீ உபவாச ஜெபம் போட்டாலும் சரி, 12 மணி நேரம் இடைவிடாத ஆராதனை நடத்தினாலும் சரி, அல்லது 40 நாள் உபவாசம் இருந்தாலும் சரி, நீ தேவனுடைய வார்த்தையின்படி வாழாம, தேவன் உன்னை மன்னிக்க சொன்ன இடத்துல மன்னிக்காம, தேவன் உனக்கு இரக்கம் பாராட்ட சொன்ன இடத்துல இரக்கம் பாராட்டாம, தேவன் உனக்கு அன்பு பாராட்ட சொன்ன இடத்துல அன்பு பாராட்டாம, உன் இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தருக்கு முகத்தை காண்பிப்பதற்கு பல முதுக காட்டிட்டு போனேன்னா டே ஒன்று வரும். யாரா இருந்தாலுமே சார், இருதயத்துக்கு ஏற்ற இஸ்ரவேலருக்கே கர்த்தர் இந்த நிலைமை தான் கொடுக்கிறார். வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள உள்ள போறக்கு முன்னாடியே வார்த்தைக்கு கீழ்ப்படியாத யோசுவாவின் கீழே இருந்த இஸ்ரவேலுக்கு அதுதான் கொடுத்தாரு. இன்றைக்கு எரேமியாவின் காலத்துல இருக்கிற இஸ்ரவேலருக்கும் கர்த்தர் அதைத்தான் சொன்னார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிள்ளைகள் என்று ஆயிருக்கிறேன், நல்ல வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறேன். ஆனா இயேசுவினுடைய அடிசுவடை பின்பற்றாம, இயேசு சிலரை மன்னிக்க சொன்னவங்களை மன்னிக்காம, இயேசு சிலரை விட்டு கொடுக்க சொன்னவங்களை விட்டு கொடுக்காம இருதயத்தை கல்லாக்கி கொண்டே இருப்போம் என்றால், இங்க அதான் சொல்றாரு, ஒரு நாள் நீ வரும். இன்னைக்கு உன்கிட்ட திறமை இருக்குதுன்னு நீ நினைக்கலாம், இன்னைக்கு உன்னிடத்துல பணம் இருக்குதுன்னு நினைக்கலாம், அழகு இருக்குன்னு நினைக்கலாம், சக்தி இருக்குதுன்னு நினைக்கலாம், மனிதர்கள் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்கன்னு நீ நினைக்கலாம். ஒரு நாள் வரும், நீ எனக்கு முதுக காமிச்சிட்டு போனீல, ஒரு நாள் என் முகத்தை தேடி வருவ. அன்னைக்கு என் முகத்தை நான் உனக்கு காமிக்க மாட்டேன், நீ காண்பித்த முதுகத்தான் உனக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. அது மிகப்பெரிய வேதனையான ஒரு அனுபவம். 2 நாளாகம புஸ்தகத்துல இதை உணர்ந்துதான் எசேக்கியா ராஜா இஸ்ரவேல் மக்களிடத்துல உபதேசிக்கும் போது சொல்றாரு. 2 நாளாகம புஸ்தகம் 29வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்துல சொல்லாரு, நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அவருக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும்
விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளை பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களின் நாள் காண்கிறபடி துயரத்திற்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். சும்மாவா ஆண்டவர் அவங்களை அப்படி ஒப்பு கொடுத்தாருன்னா, முகத்தை காட்ட வேண்டியவர்கள் முதுகை காட்டினார்களாமா. அதனுடைய ரிசல்ட் தான் இப்படி நம்ம இருக்கக்கூடாதுன்னு. ஒரு ஆலயம் எனப்பட்டது எப்படி இருக்கணுமோ, ஆலயத்துல எப்படி பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் தேவையோ அதை கொண்டு வர வேண்டும் என்று எசேக்கியா ராஜா ஆலயத்தையும் பனிமுட்டுகளையும் கதவுகளையும் பழுது பார்த்து கட்டினாரு. அவரு சாகணுங்கிற கடவுளாலே தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனா அவர் சொல்றாரு, சுவர்புறமா பார்த்து, நான் இப்படியே இறந்து போனேன்னா சந்ததி இல்லாமல் இறந்து போய் விடுவேன். என்னை நினைத்தருளும், உம்முடைய பார்வைக்கு செம்மையாய் செய்தேன் என்று நினைத்தருளும்னு சுவர்புறமா பார்த்து அழுதாரு. இந்த எசேக்கியாவுக்கு கர்த்தர் 15 வருடம் கூடி கொடுத்தாருங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த முதுகை நம்ம தேவனுக்கு காட்டக்கூடாது. ஆனா இப்படி அக்கிரமக்காரர்களா மூடர்களா இருந்து முதுகுக்கு அடி ஆயத்தமா இருந்தது. அப்ப அப்படி அந்த அடி ஆயத்தமா இருக்கிற போது தேவன் என்ன செய்தார் என்பதை குறித்து தான் யாத்ராம புஸ்தகத்தினுடைய 12வது அதிகாரத்தினுடைய 44வது வசனமும் 13வது அதிகாரம் 12 16 வசனங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராம புஸ்தகம் 12வது அதிகாரத்தினுடைய 44வது வசனம், இந்த பஸ்கா பண்டிகையினுடைய முகாந்தரத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இது அவர்களோடு முடியாதபடிக்கு அது தலைமுறை தலைமுறையும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு செய்ய வேண்டும் சொல்றார். 43 வாசிக்கலாம். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியமமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம். பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணின பின்பு அவன் அதை புசிக்கலாம். அந்நியனும் கூலியாலும் அதிலே புசிக்க வேண்டாம். அதாவது இந்த பஸ்கா பண்டிகைக்கு ஒருவேளை உங்க வீட்டுல ரொம்ப உண்மையுள்ளவனா இருக்கிறான் சார், அவன் வீட்டுல எல்லாரையும் நேசிக்கிறான் சார், அவன் ரொம்ப அழகா இருக்கிறான் சார், ரொம்ப திறமையா இருக்கிறான் சார், அதனால அவனை பஸ்காவில சேர்த்துக்கிட்டே அப்படின்னா அது தேவன் அங்கீகரிக்காததாமா. அப்போ ஒரு பஸ்காவில இவன் சேரணுமா இருந்தா வேத சொல்லுது அவனுக்கு விருத்த சேதனம் எனப்பட்டது ஒன்று செய்யணும். அந்த விருத்த சேதனத்துலதான் இவன் அந்த உடன்படிக்கைக்குள்ள வருவான். உடன்படிக்கையில வந்தவன் தான் இந்த பஸ்கால பங்கு பெறணுங்கிறார். இது எதற்காக அப்படின்னா இது ஒரு காலத்திற்காக மாத்திரம் ஏற்படுத்தலையாமா. 13வது அதிகாரத்தினுடைய 12 16 வரைக்கும் சொல்றாரு. ஒருவேளை தலைமுறைய பிற்காலத்துல 14வது வசனம், பிற்காலத்திலே உன் குமாரன் இது என்னது என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டு இருந்த போதும் கர்த்தர் எகிப்தின் தேசத்தின் மனிதர்களின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்று வரைக்கும் உண்டாயிருக்கிற முதற் பேறுகளை கொன்று போட்டார். ஆகையால் கற்பம் திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளின் முதற் பேரானவனையும் மீட்டுக் கொள்ளுகிறேன். இது தலைசன் பிள்ளைகள் அத்தனையும் கர்த்தருக்குரியது என்று நம்ம ஒப்பு கொடுக்கணுமாமா. முதலாவது பிறந்த பிள்ளைய பழைய ஏற்பாடு காலத்துல ஆண் பிள்ளைய, ஆனா புதிய ஏற்பாடு காலகட்டத்துல ஆண் ஒன்றும் இல்லை பெண் ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் பிறக்கிறது அனைத்தும் கர்த்தருடையது. இந்த கர்த்தருடையது என்பதற்கு அடையாளமா எதை கொண்டு வர சொல்றாருன்னா இந்த பஸ்கா பண்டிகையில வரும்போது சொல்லணுமா. இப்ப இதை ஏற்படுத்தித்தான் இந்த முதுகில் இருந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிக்கிறதற்கு தான் இந்த ஆடு பலியானது. அப்ப எகிப்தில இருந்த இஸ்ரவேலருடைய
முதுகலை இருக்கக்கூடிய அந்த நுகத்தை விடுதலை ஆவதற்கு தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஆடு பலியானது போல இந்த உலகத்துல நீங்களும் நானும் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தேவாட்டு குட்டியாகிய இயேசு பரலோகத்துல தீர்மானித்தபடியே அவருடைய முதுகை அடிக்கிறவனுக்கு ஒப்பு கொடுத்தாராமா. ஒருவேளை பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்கின்ற ஒரு பிலிம்ல பாத்தீங்கன்னா இயேசுவினுடைய வயிற்று பகுதியில் அடிக்க மாட்டாங்க, அவரை படுக்க வைத்து பின்புறத்துல அடிச்சு சாட்டையில அவருடைய சதையை வெளியில எடுத்து அது ரத்தம் டிராப்பு டிராப்பா சிந்தும். இதைத்தான் இயேசு தெளித்தாராமா. இந்த ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த மூடத்தனத்திலிருந்து விடுதலை ஆவதற்கும் எகிப்து எனப்பட்ட இவ்வுலகத்துல பாவத்துல சிற்றின்பத்துல சாத்தானின் பிடியிலிருந்து கூட விடுதலை ஆவதற்கு இயேசு இந்த முதுகுல இருக்கக்கூடிய ரத்தத்தை சிந்தினாரம்மா. சாத்தான் முதுகுல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. இந்த முதுகுல ஏறி உட்கார்ந்துட்டு நம்ம மேல பார்க்க முடியாதபடிக்கு பூமிக்குரியவைகளையே பார்க்க வச்சு அவனுக்கு ஃபேவரானதையே பார்க்க வச்சு இன்னி சொல்ல போனா நல்ல இடத்துல இருந்தா கூட நல்லா வாழ முடியாத அளவுக்கு நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போறான். ஒரு சாதாரண ஒரு சிற்றின்பத்துல போய் அவன் ஒரு கேடுகட்ட வாழ்க்கைக்குள்ள போயிடுறாங்க. அவன் சாதாரண ஒரு குடிப்பழக்கத்துல போய் அவன் ஆல்கஹால் அடிக்ட்டுக்கு மாறிடுறான். சாதாரண சிகரெட்டு குடிக்கிறதுக்கு சாதாரண சின்ன சின்ன சிற்றின்பத்துல போய். அதனாலதான் நிருபத்துல பவுல் எழுதும்போது எழுதுறாரு, களியாட்டுகளினாலே உங்கள் இருதயம் மந்தமாகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் ஊழியக்காரங்க குடும்பத்துல கூடங்க, ஆவிக்குரிய ஊழியக்கார குடும்பத்துல கூட பாருங்க, இந்த கிரிக்கெட்டினுடைய அடிமைத்தனம் எனப்பட்டது வந்துருச்சு. அது இல்லாம இருக்க முடியாத அளவுக்கு அழகா அது சவாரி பண்ணி போய்கொள்றாங்க. யோசிச்சு பாருங்க, எந்த கிரிக்கெட்லயாவது பரமண்டலங்கள் ஜெபத்தை வாசித்து ஜெபம் பண்றாங்களா? அது கிடையாது. அப்ப விளையாட்டு தவறுதல் கிடையாதுங்க. சரீரத்துக்கு ஹெல்த்தி முக்கியம். ஆனா நம்ம இருதயம் அதோடு இழுத்துட்டு போகுதுனாலே அங்க சாத்தான் சவாரி செய்து கொண்டு இருக்கிறான். அதுல பாருங்க, இந்த IPL கிரிக்கெட்ல எல்லாம் பெண்களை அறநிறுவனத்துல ஆட வைத்து பணத்தை சம்பாதிப்பதற்காக, ஜனங்களுடைய இருதய கேடுகட்டு போவதற்காக ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி இந்த இடத்துக்கு போவதற்கு பின்னாடி சாத்தான் அற்புதமா ஒவ்வொரு மனுஷ முதுகலையும் சவாரி பண்ணிட்டு போறான். சாரி, இது தேவனற்ற மக்கள் வாழ்க்கையில இருந்தா நம்ம சொல்லலாம். தேவனுடைய மக்களுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, இது ஒரு நாள் அடிமைத்தனம் கிடையாதுங்க. வேத சொல்லுது, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல தேவாலயத்துல ஒரு பெண்மணியை இயேசு சந்திக்கிறாரு. அந்த பெண்மணி ஒரு ஆபிரகாமின் குமாரத்தி. ஆனா அவள் ஆபிரகாமை போல தேவனை மகிமைப்படுத்த முடியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆபிரகாம் தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்த மனுஷன், தாம் பிள்ளையவும் தேவனுக்காக பலி செலுத்த வந்த மனுஷன். ஆனா ஆபிரகாமின் குமாரத்தியாய் தேவாலயத்தில் வாழ்கிற ஒரு பெண்மணி கிட்டத்தட்ட 18 வருடமாய் நிமிரக்கூடாத கூனியா இருந்திருக்கிறாங்க பாருங்க. சர்ச்சுக்கு வர வேண்டியது, அப்படியே அதே அனுபவத்துல வந்துட்டு அதே அனுபவத்துல போக வேண்டியது. சபைக்குள்ள வரும்போது கூணாத்தா வர்றா, சபை விட்டு போகும்போது கூணாத்தா போறான். இந்த பெண்மணியை இயேசு சந்திக்கிறார். சந்திக்கிற போது இதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 13வது அதிகாரம் 10 13 வரைக்கும் வாசிக்கிறோம். ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். உடனே தேவனை மகிமைப்படுத்தினாள். அப்ப இதுவரைக்கும் சர்ச்சில் எதுக்குமா வந்துட்டு இருந்தீங்க? முடியல பாஸ்டர், நான் தேவனை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. காரணம் என்ன தெரியுங்களா?
இதை குறித்து ஒரு பலவீனப்படுத்தும் ஆவி அப்படிங்கிறார். அந்த பலவீனப்படுத்தும் ஆவிய இயேசு எங்க சொல்றார் அப்படின்னா 16வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டுகளிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? 18 வருஷமா இந்த அம்மா தேவனை மகிமைப்படுத்த முடியாதபடி எதையோ அந்த அம்மாவை மகிமைப்படுத்த வச்சிட்டான். அப்ப இன்றைக்கு ஆபிரகாமின் குமாரத்தினா, ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு. ஆபிரகாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்தினாரோ ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கும் தேவனை மகிமைப்படுத்தினார். அதனாலதான் தேவன் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று ஈசாக்கின் தேவனோடு கூட பேரை வைக்கிறார். ஏன்னா இன்னைக்கு ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாங்க, ஆனா ஈசாக்கை போல மகிமைப்படுத்த முடியல. அன்றைக்கு ஈசாக்கு தேவனை மகிமைப்படுத்துறதற்கு ஈசாக்கு பெரிய பக்திமான் கிடையாதுங்க. அவன் சாவுக்கு நியமிக்கப்பட்ட மனுஷன். சொல்ல போனா அவங்க அப்பாவினாலே பலிபீடத்துல கட்டி மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மனுஷன். அந்த மனுஷனை அந்த மோரியா மலையில தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு ஆடு வந்துதான் அவனை அந்த கட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்கியது. அவன் அந்த கட்டுகளில் இருந்து விடுதலை ஆகலைன்னா அதே பலிபீடத்துல இறந்திருப்பான். அங்கு ஆபிரகாமின் குமாரனை விடுதலை ஆக்குவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி உதவினது போல இங்கு ஆபிரகாமின் குமாரத்தி ஆகியவளை விடுதலை ஆக்குவதற்கு தேவாட்டுக்குட்டியாய் இயேசு அவளை தம்மிடமாய் அழைத்து தொட்டு அவளை நிமிர வைத்து தேவனை மகிமைப்படுத்தினதனுடைய அடையாளம் தாங்க. இந்த பெண்மணிக்காகவும் தன் முதுகில சாட்டை அடி வாங்கி தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு தாங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் தெளித்தார். அவ்வளவு இன்றைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு கட்டு நம்மளால முடியல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறேன், ஆனா முடியாது. ஏன்னா நம்ம சாத்தானுக்கு பாவம் செய்து அடிமையாகலைங்க. நம்ம முற்பிதாக்கள் பாவத்துல பெற்றதுனால சாத்தான் பாவத்தை வைத்து நம்ம மேல சவாரி பண்ணி கொண்டிருக்கிறான். இயேசு இதை யோவான் 8வது அதிகாரத்துல சொல்றாரு, தேவாலயத்துல இருக்கிறவங்க நீங்கள் சாத்தானின் பிள்ளைகள் அப்படிங்கிறார். எல்லாருமேங்க நாம மறிக்காம நாம சாத்தான் கையில இருந்து விடுதலையாகவே முடியாது. அப்ப நம்ம மறிக்கிறதுனா எதுல மறிக்கிறது? உலகத்துல மறிச்சா அடுத்து நியாய தீர்ப்பு வந்துடும். அப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட சிலுவையில் அறியப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியினால நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிற போது அங்கதான் நாம் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தணும். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தேவனை மகிமைப்படுத்தணும் இருந்தா முதல்ல அவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும். எந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும்னா, பிறப்பிலேயே மனிதன் அடிமையா இருக்கிறான். ஆதாம் கனிய புசிச்ச உடனே பாவத்துக்கு அடிமையாயிட்டான். இந்த ஆதாமுக்கு ஏவாள் அடிமையாயிட்டாங்க. இந்த அடிமைக்கு பிறந்த அடிமைகள் தான் நீங்களும் நானும். இப்ப ஒரு அடிமையின் காலத்துல ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு வைங்கள, அவ்வளவுதான். அந்த முதலாளிக்கு அந்த பிள்ளை அடிமை தான். அதை குறித்து நியாயப்பிரமாணத்துல எழுதப்பட்டிருக்குதுங்க. யாத்ராம புஸ்தகத்துல ஒரு இஸ்ரவேல்ல ஒருத்தர் அடிமையா ஒரு இடத்துல போய் பணிக்கு வேலைக்கு போறான். 6 வருட கால அடிமைத்தனம், 7வது வருடம் அவனுக்கு ஒரு விடுதலை. இப்ப 6 வருட அடிமை காலத்துல அவன் கல்யாணமே முடிக்க கூடாது. ஒருவேளை இந்த அடிமையின் நாட்கள் அவன் கல்யாணம் முடிச்சிட்டான்னா அவன் மனைவியும் அந்த முதலாளிக்கு அடிமை. ஒருவேளை கல்யாணம் முடிச்ச காலகட்டத்துல பிள்ளையும் பெத்துட்டாங்கன்னு வச்சுங்க, பிறந்த பிள்ளையும் அந்த முதலாளிக்கு அடிமை. ஒருவேளை 6 வருஷம் முடிஞ்சு அவனுக்கு ஜூபிலி ஆண்டுல விடுதலை ஆகி போறேங்களாம். ஆனா நியாயப்பிரமாணத்துல அவன் மாத்திரம் தான் போக முடியுமே தவிர அவன் மனைவிக்கு விடுதலை கிடையாது, அவன் பிள்ளைகளுக்கு வாழ்நாள் முழுதும் விடுதலை கிடையாது. ஏன்னா இவன் அடிமைத்தனத்துல இவங்க சேர்ந்தவங்க. அதே போலதான் நீங்களும் நானும் பாவத்திலும் சாபத்திலும் அடிமைத்தனத்திலும் இந்த பூமியில ஆதாமின் சந்ததியா பிறந்தோம். நம்மளை விடுதலை ஆக்குவதற்கு தாங்க மனித அடிமையின் மனுஷ ரூபம் எடுத்து இயேசு இந்த பூமியில
ஒரு அடிமை விடுதலையாக வேண்டும். முதுகு அடியினால தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் விடுதலை ஆக்கினார். அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். கிட்டத்தட்ட 18 வருடமா சர்ச்சில் இருந்தாங்க. சர்ச் அந்த பெண்ணை விடுதலையாக்கல. ஆசாரியர்கள் நடுவுல இருந்தாங்க, ஆசாரியர்கள் விடுதலையாக்கல. ஆனா இன்றைக்கு தேவாட்டு குட்டியாய் வந்த இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை தன்னிடமாய் அழைத்து தொட்டாரோ, அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு இல்லை என்றால் எந்த மனிதனுக்கு விடுதலை கிடையாது. இந்த நாள்ல கூட இயேசுவே, என் முதுகுல யாரு சவாரி பண்ணக்கூடாது என்பதற்காக முதுகுல வாங்க வேண்டிய அந்த மூடனுக்கு உலக சாட்டை அடிய நீர் வாங்கி இருக்கிறீரே. அடிகளை குறித்து பவுல் நிறைய எழுதியிருக்கிறாருங்க. ஒன்றுக்கு குறைய 39 அடிகள் 3 தடவை வாங்கினாருமா. இந்த நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதெல்லாம் எதற்காகனா மூடத்தனத்திற்காக அல்ல, ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக வாங்கினார். ஆனா இயேசுதான் பாருங்க, ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் சாபத்தையும் தன் முதுகுல வாங்கி கொண்டு ஒரு அடிமை வாங்க வேண்டிய தண்டனை ஏற்றுக்கொண்டு உங்களை என்னைய சுதந்திரவாளியாய் விடுதலையாய் மாற்ற அவர் ரத்தத்தை சிந்தினார். இந்த ரத்தம் தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கையின் தேவனிடத்துல சிந்தப்படும்படியாய் தெளிக்கப்படும்படியாய் இயேசுவுக்கு நியமிக்கப்பட்டது. இந்த ரத்தத்துக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாலுமே நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல இயேசுவே, விவரிக்க முடியாத உம்முடைய அன்புக்காய் சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மூடர்களாய் இருந்தோம், பிரம்புக்கு எங்கள் முதுகை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தோம். சாட்டை அடிக்க எங்களுடைய முதுகு ஆயத்தமா இருந்தது. சாத்தான் சவாரி செய்து கொண்டிருந்த ஆண்டவரே, அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிருந்த சிற்றின்பத்துல, பாவத்துல, அக்கிரமத்துல அடிமைப்படுத்தி அதை தவிர வேறு உலகமே இல்லை என்று கட்டி வைத்திருந்த அந்த கட்டுகளில் இருந்து இயேசுவே உம்முடைய வசனம் தொட்டு எங்களை நிமிர வைத்து வாழுகிற வாழ்க்கை தேவனுடைய வாழ்க்கை, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய திவ்ய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினது மாத்திரமல்ல, எவ்ரி டே, பகல்ல இரவுல பசியின் நேரத்துல தாகத்தின் நேரத்துல தேவரீர் தேவையான அத்தனையும் கொடுத்து அற்புதமாய் நடத்தினீரே, அதுபோல எங்களையும் விடுவித்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து நீ நடத்தி கொண்டிருக்கிறக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.